வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 15 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. ஏற்கனவே இலங்கை அருகே நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை விலகிய நிலையில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையோடு இணைந்து இலங்கையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நள்ளிரவிலே டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனைக்கு மழை தொடுக்கும் வகையில் நெருங்கி வர இருக்கிறது. அதற்கு முன்பே இலங்கையில் இன்றைக்கு முன்னிரவிலேயே மழைப்பிடிப்பை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுமார் 11 மணிக்குள்ளரையே இலங்கையில் மழைப்பிடிப்பை தொடக்கும் புதிய நிகழ்வு. தொடர்ந்து இது நள்ளிரவுக்கு பிறகு கண்டிப்பாக அதிகாலை 2-3 மணிக்கெல்லாம் 1 மணி 2 மணி 3 மணிக்குள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தோட தரங்கம்பாடி மற்றும் உள்ளே திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அதிகாலையில் மழைப்பிடிவு தொடங்கிடும். அதே நேரத்தில் இலங்கைக்கு கனமழைப்பிடிப்பை கொடுக்கும் திரிகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களே நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகிறது. தலைமன்னார் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி, திரிகோணமலை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி, அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் எல்லாமே கனமழைப்பிடிவு காத்திருக்கிறது. இந்த அதிகாலை மழை நாளை அதிகாலை ஒரு 4-5 மணிக்குள்ளரே ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரத்தோட தலைநகர் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தோட மணமேல்குடி, அப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்தோட அதிராமப்பட்டினத்துக்கெல்லாம் நாளை அதிகாலை மழைப்பொழிவு தொடங்கிடும். படிப்படியாக நாளை காலைக்குள் ஒட்டுமொத்த டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு தொடங்கிடும். நாளை காலை புதுச்சேரி தொடர்ச்சியாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொடர்ச்சியாக சில இடங்களில் கொஞ்சம் வலுத்து காலையில் நாளைக்கு தொடங்கும் நேரத்தில் நாளை மதியம் வரைக்கும் கொஞ்சம் வலுத்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல வலுத்து பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிகழ்வு நேரடியாக வட இலங்கை அருகே வந்து அப்படியே செயலிழக்கும். ஒரு காற்று சுழற்சி என்பது தாழ்வு நிலையாக இருப்பது வந்து அப்படி காற்று சுழற்சியை செயலிழக்கும். இது வட இலங்கையோட முல்லைத்தீவு, திரிகோணமலை இடைப்பட்ட, அதை தாண்டி திரிகோணமலை மற்றும் யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதிக்கு வந்து அப்படியே காற்றழுத்த தாழ்வு நிலையாக இருப்பது காற்று சுழற்சியாக செயலிழக்கும். கீழக்கு சுழற்சியாக தொடர்ந்து நீடிக்கும் 2 நாளைக்கு. இதனால் இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடங்கும் மழை, பிறகு திருவாரூர், பிறகு தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து உள்ளே அரியலூர் மாவட்டத்திற்கும், திருச்சி மாவட்டத்தின் பகுதிகளுக்கும், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் தொடங்கும். நாளை காலைக்கு பிறகு மதியத்திற்குள்ள சென்னையில் மழைப்பிடிப்பு தொடங்கும். நாளைக்கு மதியத்துக்குள்ள சென்னையில் மழைப்பிடிப்பு தொடங்கும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நாளை மதியத்துக்குள் மழை தொடங்கிடும். ஆனால் இந்த புதுச்சேரிக்கு வடக்கே குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் மழை இருக்கும். புதுச்சேரிக்கு வடக்கே குறைவாக இருக்கும். புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, அதை விட கொஞ்சம் கூடுதலாக காரைக்கால், அதை விட கூடுதலாக நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டம், வடக்கு டெல்டா விட தெற்கு டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது. அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்துக்கும் ராமநாதபுரம் கடலோரத்துக்கும் கனமழை தெரிகிறது. கொஞ்சம் இலங்கைக்கு இன்றைக்கு நள்ளிரவு தொடங்கும் மழை நாளை முழுவதுமே நல்ல மழைப்பிடிப்பை பெரும்பாலான பகுதிகளில் கொடுக்கும். இது இலங்கைக்கு ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய இடங்களில் வெடிப்புகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து நிலச்சரிவு ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதையும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், எச்சரிக்கை விரும்புகிறேன். ஆகவே வெடிப்பு இருந்தால் அந்த இடத்துல வெடிப்புக்குள் தண்ணீர் புகும். அப்போ எவ்வளவு தொலைவிற்கு அந்த வெடிப்பு இருக்கிறதோ அந்த வெடிப்பில் இல்லங்கள் இருந்தால் கூட இழுக்கும் கீழ் நோக்கி. ஆகவே இல்லத்தில் வெடிப்பு இருந்தால் எச்சரிக்கையாக இருக்கணும். நிலச்சரிவு எச்சரிக்கை தேவை. அப்படித்தான் இருக்கு அங்களோட மண் அமைப்பு இப்பொழுதைக்கு மழையினால் பாதிப்படைந்ததன் காரணமாக. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை தொடங்குகிற மழை மதியத்துக்குள்ளே சென்னையிலே தொடங்கினோம். பிறகு கண்டிப்பாக மாலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கேரளாவிற்கும் மழைப்பிடிப்பு தொடங்கும், கேரளா எல்லையோரத்துக்கும். ஆனால்
நாளை கர்நாடக எல்லையோரத்தில் பெய்கிற மழை தூறல் சாரல் நனைக்க மழையாக தான் இருக்கும்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம். ஆந்திர எல்லையோரத்துக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கோம், திருவள்ளூருக்கும் அப்படி தான் இருக்கும். அதே போல் ஈரோடு நீலகிரிக்கும் தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை, மிதமான மழையாக இருக்கும், பெரிய மழை இருக்காது. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே உள்ள தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் நாளை 16ஆம் தேதி. எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு சார், எங்களுக்கு உண்டு சார், எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லலையே அப்படின்னு சொல்லிடாதீங்க. எல்லா மாவட்டம் என்றாலே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டமும் அடங்கும். இதில் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும். குறைவுன்னா மிதமான லேசான மழை இருக்கும், ஒதுக்குதலுடன் தான் இருக்கும், பரவலாக கொட்டிக்கிட்டே இருக்காது. பெரிய அளவில் நீர் தேங்கும் மழையும் கர்நாடக எல்லையோரம் இருக்காது. நீலகிரியிலிருந்து அப்படியே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில், அதாவது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மிதமான மழை இருக்கும், லேசான மழை இருக்கும். தெற்கே போக போக புதுச்சேரிக்கு தெற்கே, கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு தெற்கே, சேலத்துக்கு தெற்கே மற்றும் கரூருக்கு தெற்கே. என்ன சார் மறுபடியும் எங்கள் ஊர் பேரை சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லாதீங்க, 38 மாவட்டத்தை சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். இதுவே சுருக்கமாக சொல்லணும்னு நிறைய பேருக்கு வருத்தம். எல்லா மாவட்டங்கள்னு சொல்லிட்டேன். நான் அறிவிக்கப்பட்ட மாவட்டத்துக்கு தெற்கேன்னா அது எந்தெந்த மாவட்டம் உங்கள் பகுதி இருக்குன்னு வேணால் மேப் எடுத்து பார்த்துக்குங்க. அப்படியே திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிக்கும் வடக்கு பகுதிக்கும் இருக்கும், தெற்கு பகுதிக்கும் கொஞ்சம் மிதமான முதல் சற்று கனமழை இருக்கும், திண்டுக்கலுக்கும். அதை விட கொஞ்சம் கடலோரம் போக போக டெல்டா கடலோரம் தென்கடலோரம் தான் நல்ல மழை இருக்கும். தென்கடலோரம் டெல்டா கடலோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோட வால்பாறைக்கு தெற்கே, அதுலேயும் குறிப்பாக கொடைக்கானலுக்கு தெற்கே, அதுலேயும் குறிப்பாக தேனிக்கு தெற்கே, விருதுநகர் மற்றும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிலையும் இந்த திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி தான். அந்த பக்கம் குளச்சலுக்கோ கொல்லங்கோட்டுக்கோ பெரிதாக இருக்காது. இந்த பக்கம் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகள், நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகள் மற்றும் ராதாபுரம் பகுதி, அதே போல் தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகள், எல்லா பகுதியுமே, விருதுநகர் மாவட்டத்துக்கு எல்லாமே, சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை எல்லாமே இருக்கும், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர்லாம். கர்நாடக எல்லையோரத்துக்கு குறைவாக இருக்கும், பிற மாவட்டங்களுக்கு தெற்கே வர கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது 2 நாளைக்கு இந்த மழை, 2 நாள், அதாவது 16, 17 இன்னைக்கு நம்ம தலைப்பிலேயே தான் போட்டுகிட்டே இருக்கோம். 16, 17 மழை, 16, 17 மழைன்னு. 18ஆம் தேதியும் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அந்த 18ஆம் தேதி மழை இருக்க வாய்ப்பில்லை. 18ஆம் தேதி அப்படி இருந்ததுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அந்த நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளிலையும் இந்த ராதாபுரம் பகுதியிலையும் இருக்கலாமே தவிர அதுவும் அந்த 18க்கு வாய்ப்பில்லை. 16, 17 மட்டும்தான் வாய்ப்பு. ஆனால் இலங்கைக்கு 18 உண்டு, 19 உண்டு. இலங்கைக்கு 16, 17, 18, 19, 20ஆம் தேதி வரையே இலங்கைக்கு இருக்கும் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வடக்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரம் குறைந்து 20ஆம் தேதி எங்கே பெய்யும்னா அந்த ஹம்மந்தோட்டா மற்றும் கோட்டை, அம்பாறை இந்த பகுதியில் மட்டும் 20ஆம் தேதி. 19ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் மனுராதபுரத்துக்கு தெற்கே. 18ஆம் தேதி 16, 17, 18 ஒட்டுமொத்த இலங்கைக்கு நல்ல மழை கனமழை இருக்கும். இப்போ இந்த நிகழ்வுக்கு பிறகு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலுவான நிகழ்வு மாற்றம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறது அதே தான். நீங்கள் மாதிரிகள் இன்னும் காட்டப்படலை. காட்டப்படாததுக்கு காரணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு இலங்கையில் ஒரு நிகழ்வு ஒன்று உருவாடுது, யாரும் காட்டலை. எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சற்றே யோசிச்சு பார்க்கணும். இந்த பனி வந்திருக்குன்னு நான் இதெல்லாம் பேசினா எனக்கு ரொம்ப வாய்ஸே எனக்கு குறைஞ்சி போச்சு. பார்த்தீங்களா, இப்படி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்டால் கேளுங்க, விருப்பம் இருந்தால் கேளுங்க, அப்படி தான் நான் சொல்ல போகிறேன். இல்லாட்டி எனக்கு ரொம்பலாம் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து நான் என்னோட உடம்பு பாதிக்கிறது இல்லாமல் உங்களோட கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கமெண்ட்ஸ் மோசமாக தான் போடுவீங்க. ஆகவே பொறுமை இருக்காது, புரிதல் இருக்காது. முழுமையாக கேட்டுட்டு கூட போட மாட்டீங்க கமெண்ட்டை. இறுதி வரை கேட்டு புரிதல் காரணமாக போட மாட்டீங்க. உடனே பனி பெய்து மழை வராது அப்படின்னு உங்கள் கதையை ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எது வேணாலும் பேசுங்க, ஓகே, நான் என் காதை எதையும் நான் பார்த்துக்கல, எங்கேயும் நான் பேட்டு குடிக்கவும் போகிறதில்லன்னு சொல்லிட்டேன். எந்த ஊடகத்துக்கும் நான் வரமாட்டேன். அடுத்தபடியாக இப்பொழுதைக்கு இந்த நிகழ்வு 16, 17 மழைப்பொழிவு கொடுத்த பிறகு அடுத்த நிகழ்வு தீவிரமடைந்து கண்டிப்பாக 25க்கு பிறகுன்னு சொல்லியிருந்தோம். மாத இறுதி மற்றும் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரை மழைப்பொழிவு கொடுப்பது உறுதி. ஆனால் கொஞ்சம் போராடி இடையூறுகள்லாம் நிறைய இருக்குது. அந்த இடையூறுகள்லாம் போராடி கண்டிப்பாக வரும். 28 வரலாம் அல்லது 29 வரலாம். 30 கண்டிப்பாக மழைப்பொழிவை தொடக்கணும். கண்டிப்பாக 2 நாள் தாமதமாக வந்தாலும் 2 நாள் பின்னாடி பெய்யும். புரியுதுங்களா? ஆக மழைப்பொழிவு நாட்களில் எண்ணிக்கையில் மாற்றம் இருக்காது, மழை பொழிவில் மாற்றம் இருக்காது. கடந்து போவதில் உறுதியாக உண்டு. வலுவான நிகழ்வு இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு வழி அரபிக்கடல் போவது உண்டு. நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தணும். நீண்ட கால அறிக்கை எல்லாமே நம்ம சொல்லிகிட்டே வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் கேட்காதவர்களா இல்லை, கேட்டவங்க தான். அது புரிதல் தான். இலங்கை அருகே இப்படியும் நடக்கலான்னு சொன்னோம், நடந்துச்சு, யூட்டன் போடலாம் சொன்னதில்லை. அப்போ இதெல்லாமே எந்த மாதிரியும் காட்டாது. காட்டுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நாள் இருக்குது, இன்றைக்கி தேதி
15 தான் ஆகுது. நம்ம சொல்கிறது 28ஆம் தேதிக்கு வாக்கில் தான் அந்த நிகழ்வு வரும்பொழுதுங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே தான் அது அவங்களே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி தான் இலங்கை அருகே உருவாகக்கூடிய நிகழ்வு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் மாற்றினாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இலங்கைக்கு வெள்ளம் ஏற்படுத்திய பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நிகழ்வு கூட 2-3 நாளைக்கு முன்னாடி தான் கூட சொன்னாங்க. இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஜனவரி மாதத்தில் நிகழ்வு கண்டிப்பாக இருக்குது. பொங்கலுக்கும் மழை இருக்குது. பொங்கலுக்கு பிறகு ஜனவரி 25 வரை மழை இருக்குது. ஜனவரி மாதத்தில் 3 நிகழ்வு இருக்குது. இந்த மாத இறுதி நிகழ்வோடு சேர்த்தீங்கன்னா 4. ஜனவரி நிகழ்வில் 2 நிகழ்வு வலுவானது. இந்த மாத இறுதி நிகழ்வும் வலுவானது. பொறுத்திருந்து பாருங்கள், புரியும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமை இல்லை, நான் பனி வரும்னு சொல்லிகிட்டே இருப்பேன், கார்த்திகையில் பெய்யாது மார்கழியில் பெய்யாதுன்னு சொல்லுவேன், எதையாவது சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருங்க. எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட விருப்பம். ஆகவே என்னோட சொல்கிறது நான் சொல்லிட்டேன். மழை உறுதி. அதே போல் இந்த 16-17 மழைக்கு அப்புறம் மீண்டும் குளிர் வரும். ஆனால் இப்போ இருந்த குளிர் இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் குளிர். நிறைய இடையூறு இருக்குது. இந்த இடையூறும் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் கடலோரம் வரைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். உள்ளே பெரிதாக வராது, மாத இறுதி நிகழ்வு தான் உள்ளே பெய்யும். அதையும் நம்ம சொல்லியிருந்தோம், தெரியுங்களா? சாதாரண நிகழ்வாக ஒரு சாதாரண நிகழ்வாக தான் 3 நிகழ்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை கூட சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி வாக்கில் வர்றது தான் வலுவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது 28, 29 கொஞ்சம் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். அது வராமல் போகாது. தாமதமாக வந்தாலும் நாட்கள் பின்னாடி சேர்ந்துக்கும். 2 நாள் தாமதமாக வந்தால் அது ஜனவரி 2 நாள் சேர்ந்துக்கும். அந்த 3ஆம் தேதி 4ஆம் தேதி சொன்னது 5, 6, 7 வரைக்கும் போகும். அப்படித்தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படித்தான் இருக்கும். மழை பொழிவு கண்டிப்பாக உண்டு. ஜனவரியில் மேலும் நிகழ்வு இருக்குது என்பதையும், கோடை மழையும் வலுவாக இருக்கிறது. முன்கூட்டியே கோடை மழையெல்லாம் இருக்கும். கோடை மழை இருக்கும். கடந்த ஆண்டு போல் கோடை மழை நிறைய இருக்கும். இது தொடர்பான அறிக்கைலாம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், இப்போயே மழை பெய்யல, அதுக்குள்ளேயும் கோடை மழைக்கு போயிட்டார், இல்லை கமெண்ட் பண்ணுவீங்க. நான் மனிதர்களை விட கால்நடைகள், வாயில்லா ஜீவன்களை நிறைய மதிக்க தொடங்கிட்டேன். நானும் இப்போ அதனால தான் ரொம்ப வெறுத்து போயிட்டோம். சொல்லி பார்த்து ஊறுகாய் மாரி பயன்படுத்துகிற உலகம் என்பதனால. நன்றி. இதுக்கு மேலே நான் பேச விரும்பல. அதுக்குள்ளே இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட் சொல்ல. நன்றி.